இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஈவினிங் டயத்துல குளிக்க முடியல. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. அதனால காலையிலேயே குளிச்சுட்டேன். காலையிலயுமே குளிரா தான் இருந்தது. வெளியில போய் பார்த்தா நல்லா சிலு சிலுன்னு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் ஆடி மாசத்துல காத்தடிக்கும்ல அந்த மாதிரி. இங்க வந்து ஆடி மாசம் காத்தே அடிக்காது. நான் கேட்டுட்டே இருப்பேன். என்ன இங்க காத்தே அடிக்கும்போது எங்க ஊர்ல எல்லாம் ஜன்னல் கதவெல்லாம் திறந்தே வைக்க முடியாது. அவ்வளோ காத்தடிக்கும் அப்படின்னு. ஆனா இப்போ நல்லா காத்தடிக்குது. அத என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு தம்பியோட லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் சாதம் தான் குடுக்க போறேன். நம்ம கத்திரிக்காய் பொரியல் பண்ற மாரியே தான் பண்ணிட்டு, அதில சாதத்த போட்டு கிளறி குடுக்க போறேன். குழந்தைங்க காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்றவங்கலாம் இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. எந்த காயா இருந்தாலும் குட்டி குட்டியா கட் பண்ணி, அத பொரியல் மாரி செஞ்சு, அதில சாதத்த பெரட்டி குடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு சைடிஷா வந்து ஃபுல் பாயில் தான் போட்டேன். இந்த தோசை கரண்டிய தேடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அது கிடைக்கலன்னோன கத்தியிலே எடுத்துட்டேன். லஞ்ச்லாம் பேக் பண்ணியாச்சு. தம்பியோட ஸ்நாக்ஸ்க்கு உடைச்ச கடல, வெல்லம், 4 பேரிச்சம்பழம் தான் குடுத்துருக்கேன். இன்னைக்கும் லீவா தாம்மா இருக்கும். நியூஸ்ல பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். லீவ்லாம் இருந்தா சொல்லியிருப்பாங்கடா கிளம்புன்னு சொல்லி சக்கின்லாம் போட்டு கிளப்பி விட்டாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.